அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். வணக்கம். இந்த உரையை தொடங்குவதற்கு முன் எனது தாய் தந்தையர் மோகன் பொன்னம்மாள் அவர்களுக்கும் எனது மனைவி சசிபிரியா அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், கல்லூரியின் செயலர், கல்லூரியின் முதல்வர் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக காலேஜில் இருக்கப்போ ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ஃபார் மை காலேஜ் இன் 2009. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சேர்மனாக இருக்கப்போ 2009 சிறப்பு விருந்தினராக நமது தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோடைய ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலர் திருமலைசாமி சார் வந்திருந்தார். அந்த டைமில் அவர் தான் கெஸ்ட்டு. அந்த டைமில் நான் அவரை ரிசீவ் பண்ணி அதே இடத்துல நான் வந்து அந்த ஒலிம்பிக் ஓத்து எடுத்தது எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. அந்த பொண்ணு வந்து பேசக்கூடிய டைமில் அந்த ஓத்து வந்து நான் அங்கே எடுக்கிறேன். அப்போ சார் தான் கெஸ்ட்டாக இருக்கார். அவர்கிட்ட வந்து நான் எடுக்கிறேன். அதே நினைவுகள் எனக்கு வந்து மனதில் வந்தது. அந்த மாதிரி நிறையா நினைவுகளை வந்து இந்த விளையாட்டு வந்து நம்ம மனதில் ஏற்படுத்தும். நல்ல எண்ணங்களை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு முக்கிய ஊன்றுகோலாக நம்ம வாழ்க்கையில் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இருக்கும். அந்த விளையாட்டு மட்டும் இல்லாமல் நம்ம அந்த படிப்பு தான் என்னை வந்து இங்கே முன்னாடி கொண்டு வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். as well as academic and sports will bring to the society. ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டியில் இங்கே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்காவது ஒரு ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அது எந்த மாதிரியான உதவியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய டைம்லேயே நிறையா விஷயங்களை வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து உடம்பை வளர்த்துக்கிட்டால் நம்மளுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக வளரும். அதே மாதிரியே நம்மளுடைய மனதையும் நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அதுக்கு தான் அறிவு. இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏற்படுத்திட்டாவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்துடலாம். ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இஸ் வெரி எஃபிஷியன்ட், வெரி நீடட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி. நாம் எடுத்துக்கூடிய ஏரியா, எந்த ஏரியாவில் நீங்கள் எஜுகேஷனில் எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸில் எடுத்துட்டாலும் சரி, ஸோ பர்சனாலிட்டி இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே மார்ச் பாஸ் பண்ணிட்டு வரப்போ ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிஎம் சார் மாதிரியே அவங்க முன்னாடி வந்து பர்சனாலிட்டியோட ஒருத்தங்க நடந்து வராங்க. பேண்டு வந்து வாசிக்கிறப்போ முன்னாடி வராங்க, அந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டியிலே வராங்க. அப்போ அந்த மாதிரி என்னது ஒரு பெரிய ஒரு நம்ம ஆளுமையை வந்து நமக்குள்ளே நாமளே வந்து ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாமே இங்கே இருக்கோன்னா முக்கியமாக இங்கே பெற்றோர்கள் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இல்லைன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிடையாது. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு ஆனாலும் எத்தனை வயசு ஆனாலும் நம்மளுடைய பெற்றோர்கள் நாம் ஒரு நிலைக்கு போகிற வரைக்கும் நம்ம கூட வந்து இருக்காங்க. நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாரித்து நம்ம வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த தருணத்தில் ஒரு ஆணாக இருந்தால் அவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும், ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து அவங்கள வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையில் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணமும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இல்லைன்னா இந்த விளையாட்டு விழாவில் இத்தனை மாணவர்கள் இத்தனை மாணவிகள் இங்கே வந்து நம்ம முன்னாடி இருக்க முடியாது. அந்த விதத்தில் அந்த பெற்றோர்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு மேலாண்மையும் உங்களை கொண்டு வாங்க. ஏன்னா அந்த டிசிப்ளின் இஸ் வெரி மச் நீடட். நம்ம எங்கே போனாலும் அந்த டிசிப்ளின் வந்து உங்களை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். நான் +2 படிக்கிறப்ப என்னுடைய வாலிபால் கோச் மிஸ்டர் ஜான் சொன்னது தான் இது. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, யாரையுமே வந்து துச்சமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்த கடந்து வரணும். விளையாட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி. அந்த மாதிரி நிறைய கோச்சஸ், நிறைய பிடிஸ் நம்ம எல்லாத்தையும் கடந்து வரணும். அதே மாதிரி as well as அகாடமிக்லி அதே மாதிரி தான். நம்ம ஏன்னா மாதா பிதாவை சொல்லியாச்சு, அடுத்த குருவை சொல்லணும். அந்த மாதிரி உங்களுடைய பிரின்சிபல், அதே மாதிரி செக்ரட்டரிஸ், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும்.
ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து டாலரன்ஸ் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனநலவில் எல்லாத்துக்குமே கம்மியாக இருக்குது. எதையுமே நம்ம மனசு வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் வந்து இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம மனசு தான் சொல்லுது. அந்த மாதிரி உங்களுடைய சகிப்புத்தன்மையை நீங்கள் வந்து கொஞ்சம் வளர்த்திக்கோங்க. எதையுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே எல்லாருமே வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி நிறையா வெற்றி பெற்றவங்க இன்றைக்கி பரிசு வாங்க தயாராக இருப்பாங்க. நிறைய பேர் கலந்துக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசை வந்து உருவாக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வெற்றி பெற்றுட்டா சந்தோஷப்படுறது எல்லாருமே தான். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியாக நீங்கள் வின் பண்ணால் சந்தோஷப்படுறது நாங்கள் ஃபேக்கல்ட்டிஸ், பிரின்ஸிபல்லேருந்து எல்லாருமே, பேரண்ட்ஸ்லேருந்து சந்தோஷப்பட போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து முக்கியமாக விமன் எஜுகேஷன் ஹஸ் ட்ரமாட்டிக்கலி இன்க்ரீஸ்ட் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் தமிழ்நாட்டில் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அந்த நாளில் இந்த விளையாட்டு விழா வச்சுருக்காங்க. ஏன்னா பெண் கல்விக்கு, இந்த சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு பாடுபட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையுடைய பிறந்த நாள் இன்றைக்கி. வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி, ஃபஸ்ட்டு டாக்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா அவங்க பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசாங்கம் புதுமை பெண் திட்டத்தில் பெண் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக்கே கஷ்டம். ஏன்னா அவங்க படிக்கிறப்போ எல்லாமே ஆண்கள், ஒரே பெண். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே ஆண்கள் தான். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு டாக்டர், அவங்க தான் வந்து படிக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் பெண். அந்த அந்த காலேஜ்லேயே அவங்க மட்டும்தான் விமன். அப்போ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு விமென்ஸ் காலேஜை டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்த கல்வி நிறுவனத்தில் தாண்டி இந்த கல்லூரியை வந்து ஒரு சிறப்பான தரத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த நிர்வாகத்துக்கு வந்து நம்ம வந்து மனமாற நன்றியை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிராட்டிடியூடு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் இருக்கக்கூடிய எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணுறது ட்ரக்ஸ். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேனை ஸ்பாயில் பண்ணுறதே ட்ரக்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ட்ரக்ஸ்னால் நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்கூடாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் என்னோடய பர்ஃபார்மன்ஸை நான் எவால்வ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஐ வாண்ட் டு டெவலப் மை பர்ஃபார்மன்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல். அப்போ அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கூடாது. அதை எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம்னா, அந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம வேறு மாதிரி விதத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம டெடிகேஷனாக எடுத்துக்கலாம், அர்ப்பணிப்பாக எடுத்துக்கலாம். அந்த விளையாட்டு கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தென் யூவை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூனிக்னஸ், உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் காமிக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுடைய தனித்துவத்தை காமிக்கலாம். அண்ட் ஜி ஃபார் கிராட்டிடியூட், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கோச்சு, உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், உங்களுடைய முதல்வர், உங்களுடைய கல்லூரி நிர்வாகம். ஒரு கல்லூரி நிர்வாகம் இல்லை, ஒரு பள்ளிக்கூடத்தோட நிர்வாகம் இல்லைன்னா நான் வந்து இங்கே இல்லை. ஏன்னா நானும் ஒரு பள்ளிக்கூடத்தோட நிர்வாகத்துக்கு கீழே படிச்சுட்டு, ஒரு காலேஜில் படித்து தான் நானும் இங்கே வந்து நின்றுருக்கேன். அப்போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கல்லூரி நிர்வாகம் வந்து உங்களை வந்து விளையாட்டில் வந்து வளர்த்து எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய நன்றி உணர்வை, நீங்களும் ஒரு நல்ல மாணவராக இந்த சமுதாயத்தில் வந்து வளர்ந்து, நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நீங்களும் வந்து இந்த கல்லூரிக்கு ஒரு செம்மை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ட்ரக்ஸில் லாஸ்ட் வேர்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வந்து வேணும். உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. விளையாட்டில் இருக்கவங்க தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னா நல்ல பாடல்களை வந்து இது பண்ணுங்கள். நம்ம விளையாட்டுனாவே இன்றைக்கி தொலைகிறோம், ஓடுறோம், ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடுறோம்னா கண்டிப்பாக ஒரு பாட்டை நம்ம வந்து கேட்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸை அவங்க வந்து பண்ணி காமிச்சாங்க. நம்ம விளையாட்டணுன்னா நிறையா திரைப்படங்களில் பாடல்கள் இருக்குது. நம்மளுக்கு சொன்னால் எதிர்நீச்சலுடைய அன்னைக்கு நாகேஷ் நடித்த எதிர்நீச்சலாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடித்த எதிர்நீச்சலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுக்குறாங்க. தன்னம்பிக்கையை தான் அவங்க வந்து வளர்த்து விடுறாங்க. அந்த மாதிரி உங்களோட பேர், உங்களுடைய பேரண்ட், உங்களுடைய ஊருக்காக நீங்கள் வந்து விளையாடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான வெற்றி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழக்க வழக்கம், விடாமுயற்சி, அப்புறம் உங்களுடைய ஒழுக்கம், தன்னம்பிக்கை, இந்த விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன். இறுதியாக நான் என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி
மகாகவி பாரதியோடைய, ஏன்னா அவர் வந்து நிறையா பாடல்கள் பெண்ணியத்துக்காகவும் பெண்களை வந்து முன்னேற்றணும், அவங்க பெண் கல்வியிலிருந்து எல்லா விஷயத்தையும் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா கவிதைகளை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாதர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தருமே நடக்கிறப்பையும் சரி, அவங்களுடைய அந்த செருக்கை வந்து நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருந்து ஒவ்வொருத்தரும் அந்த அணிவகுப்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க. எண்ணற்ற விளையாட்டுகளில் கலந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் முன்னாடி அறிமுகம் செஞ்சாங்க. அதில் கபடியில், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளையாட்டுலேயும் சிலம்பமில், ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கலை சிலம்பம், அந்த சிலம்பத்தில் பரிசு வாங்கியிருக்காங்க. எனக்கு ஏன்னா நானுமே அதில் ஒரு 1வது பார்ட் அப்படிங்கிறனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியம் நம்ம ஆடுறதுனால நம்ம உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நம்மள இருக்கக்கூடிய நரம்புகள் முதல் கொண்டு எல்லாமே நல்லா சிறப்பாக இயங்கும். அந்த மாணவிகளும் சிறப்பாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இது எல்லாமே பாருங்கள், அன்றைக்கி முன்னோர்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றினாவே நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வரிகளுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம், உடல் ஆரோக்கியம் மற்றும் உயர்ந்த லட்சியங்களோட நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சிறப்பான ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய அவருடைய வாசகத்தை நம்ம சொல்லலாம். அப்படியே நீங்களும் பின்னாடியே சொல்லலாம். ஓகே, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. I can do it. God is always with me. I am the winner. Today is my day. ஓகே, அதனால் நீங்கள் எந்த விஷயம் நல்ல விஷயம் படுறதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி மட்டும் போடாதீங்க. எதையாக இருந்தாலும் இப்போ உடனே. ஏன்னா நான் நிறையா தொழில் முனைவோர் பயிற்சியிலேருந்து பல்வேறு பயிற்சிகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கேன். நான் இன்னமும் பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பயிற்சி கொடுக்குறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட பயிற்சிகளையும் உங்களோட முயற்சிகளையும் தயவு செய்து தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு யோசனை வருது, உங்களுக்கு வந்து இது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் விளையாட்டுலேயோ இல்லை படிப்புலையோ எதுலேயுமே உடனடியாக அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை தயவு செய்து விட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் உடனடியாக இப்போது நாம் அந்த விஷயத்தை பண்ணிடணும் அப்படிங்கிற மனசோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு நீங்களும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் கல்லூரியின் முதல்வர், செயலர், என்னுடன் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.